NCERT textbook sum பண்ணலாம். Oscillation topic, example sum. Which of the following functions of time represent periodic and non-periodic motion? Give the period for each case of periodic motion. Omega is any positive constant. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் வரும், தேர்டும் ஃபோர்த்தும் நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஏன் ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் பீரியாடிக் ஃபங்க்ஷன், செகண்ட் ரெண்டு நான் பீரியாடிக்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு. இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இது சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி இருக்கு. அதாவது ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு. ஒரு பார்ட்டிகல் மேல ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு. ஒன்று வந்து சைன் ஒமேகா டி, இன்னொன்று வந்து காஸ் ஒமேகா டி. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஆட் ஆயிட்டு ரிசல்டன்டா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா ஆக்ட் ஆகுது. அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ரிசல்டன்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம இப்போ கொண்டு வருவோம். இப்போ வந்து y is equal to sin ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கம்பைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட் டூல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இப்போ ரூட் டூல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. ரூட் டூ இன்ட்டு 1/√2 sin ஒமேகா டி பிளஸ் 1/√2 cos ஒமேகா டி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/√2 எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா sin π/4, sin π/4 வேல்யூ வந்து நமக்கு 1/√2. சிமிலர்லி cos π/4 வந்து 1/√2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 1/√2 பிளேஸ்ல நமக்கு தேவையான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். √2 இன்ட்டு பாருங்க இங்கே cos π/4 சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ sin ஒமேகா டி இன்ட்டு இந்த 1/√2 cos π/4 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பிளஸ் இந்த 1/√2 நான் sin π/4 எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இந்த cos ஒமேகா டி எழுதிறேன். cos ஒமேகா டி இன்ட்டு sin π/4 அப்படின்னு நான் எழுதிடுறேன். இப்போ பாருங்க இது எந்த ஃபார்முலால இருக்குன்னா sin a cos b பிளஸ் cos a sin b. sin a cos b பிளஸ் cos a sin b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து sin a பிளஸ் b. ஸோ அப்போ வந்து sin a பிளஸ் b னா a வந்து ஒமேகா டி பிளஸ் b வந்து π/4 அப்படி வந்திருக்கு. அப்படின்னா இந்த ரிசல்டிங் மோஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கு. ஏன்னா y ஈக்குவல் டு சைன் ஃபங்க்ஷன்ல இருக்கு. அப்போ வந்து ரிசல்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து ரூட் வருது. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம்னு எடுத்தோம்னா அது ஒமேகா. அடுத்து வந்து இனிஷியல் ஃபேஸ் வந்து π/4 இருக்கு. ஸோ இப்போ y இஸ் ஈக்குவல் டு சைன் ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால இது பீரியாடிக் ஃபங்க்ஷன். இப்போ இதுல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. ஸோ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2π/ஒமேகா. ஸோ இந்த சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டின்னு ஆசிலேட் ஆகிற பார்ட்டிகளுக்கு வந்து டைம் பீரியட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2π/ஒமேகா அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் 2 ஒமேகா டி பிளஸ் சைன் 4 ஒமேகா டின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து என்ன இந்த சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி இது ரெண்டுத்துக்குமே பீரியட் வந்து சேமா இருந்தது. இது ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்கறது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இதுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, இது 2 ஒமேகா, இது 4 ஒமேகா அப்படின்னு இருக்கு. அதனால ஒரு இது வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், செகண்ட் ஒன்று சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தேர்ட் ஒன்று சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ், அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல இருக்கிற சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஒரு பார்ட்டிகிள் மேல ஆக்ட் ஆகுது. அப்போ ரிசல்டன்டா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கும். அதனுடைய ரிசல்டன்ட் டைம் பீரியட் நமக்கு வேணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சைன் ஒமேகா டி இருக்கு, அதனால வந்து நமக்கு டைம் பீரியட் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா இது t1 இஸ் ஈக்குவல் டு 2π/ஒமேகா அப்படின்னு போட்டுக்கலாம். செகண்ட் காஸ் 2 ஒமேகா டி இருக்குல்ல, இதனால வந்து நமக்கு டைம் பீரியட் இந்த ஃபங்க்ஷனுக்கு டைம் பீரியட் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஒமேகா வந்து 2 ஒமேகா இருக்கு. அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் t இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஒன்னுக்கு 2π/எஃபெக்டிவ் ஒமேகா 2 ஒமேகா போடணும். 2 கேன்சல் போட்டா பண்ணா t2 ஈக்குவல் டு π/ஒமேகான்னு வருது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தோம்னா அதனால டைம் பீரியட் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஒமேகா வந்து 4 ஒமேகான்னு இருக்கு. அப்போ டைம் பீரியட் ஃபார் தேர்ட் பார்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2π/4 ஒமேகான்னு போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா t3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு π/2 ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து ஆசிலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு ரிப்பீட் பண்ண மாதிரி அர்த்தம். அப்படி தானே இது? அப்படின்னா இதுல எந்த ஃபங்க்ஷனுக்கு அதிகமான டைம் எடுத்திருக்கோ கம்ப்ளீட் பண்றதுக்கு அதுதான் டைம் பீரியட்னு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் லாஸ்ட்ல இருக்கிறது t3க்கு வந்து 5/2 ஒமேகா இருக்கு இல்லையா, இது வந்து எடுத்தோம்னா இந்த டைம்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் மட்டும், தேர்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும், தவிர ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆயிருக்காது. ஆக்சுவலி டைம் பீரியட் என்னது? டைம் டேக்கன் தி மினிமம் டைம் இன் விச் பாத் ரிப்பீட்ஸ் தானே வரணும்.
அப்படின்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துலயுமே எதுக்கு அதிகமா டைம் இருக்கோ அதுதான் வந்து லீஸ்ட் டைம் டேக்கன் டு ரிப்பீட் தி பாத்னு வரணும். அப்போ அதிகமா இருக்கிற டைம் 2π/ω. அப்போ வந்து மொத்தத்துக்கும் இந்த மொத்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு லீஸ்ட் டைம் இன் விச் தே கம் டு ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத்ன்றது பாத்தீங்கன்னா 2π/ω. அதாவது எல்சிஎம் எடுக்கணும். இந்த எல்லா டைமுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த எல்லா டைமுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா அந்த எல்சிஎம் தான் ரிசல்டன்ட் டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற டைம் பீரியட் வந்து எப்படி இருக்கு பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட்னு வந்திருக்கு. அதனாலதான் 2π/ω டைம் பீரியட் ஃபார் திஸ் கேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து தேர்ட் கேஸ் பாருங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேஸ். இது ரெண்டுமே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி இருக்கணும்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் வரணும். y = e⁻−ωt எடுத்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, e⁻−ωt வந்து அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா அப்போ e⁻−ωt டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். டிக்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா இது ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆனதானே பீரியாடிக் மோஷனா இருக்கும். அப்போ இந்த வந்து ரிப்பீட்டிங் ஃபங்க்ஷன் வராது, பாத் வந்து ரிப்பீட் ஆகாது. அதனால இட் இஸ் நான் பீரியாடிக். இது என்ன சொல்றோம்னா நான் பீரியாடிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஃபோர்த் வந்து பாருங்க, லாக் ஃபங்க்ஷன். அதாவது y = log ωt அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு எடுத்துங்க. இங்க வந்து ωt வந்து டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா என்ன ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒமேகா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒமேகா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருந்துச்சுன்னா ரிப்பீட் பாத் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும் அப்படி இருந்தால் தான் பாத் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து என்ன ஆகுது, இதுல உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா ωt இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சாரி, ωt இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ y வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். y வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ y இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகாத பாத். அப்போ ரிப்பீட் ஆகலைன்னா அது ஆசிலேஷன் வராது. அப்போ இது நான் பீரியாடிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நான் பீரியாடிக்.